வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜகவின் சதி திட்டங்களை நிறைவேற்ற திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்றினால் அதனை எதிர்த்து திமுக நீதிமன்றத்தை நாடும் என்றும் உறுதி. ரத்து செய்ய உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்படும் என்று ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். பாஜக அரசோட சதித்திட்டங்கள் நிறைவேற திமுக ஒருபோதும் அனுமதிக்காது. உறுதியாக போராடுவோம். உங்களுக்கு எப்போதும் துணையாக நாங்கள் இருப்போம். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவளித்த அதிமுகவை இஸ்லாமிய மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளாசல். குற்ற உணர்ச்சி இல்லாமல் சிலர் இஸ்லாமியர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாகவும் இபிஎஸ் மீது பாய்ச்சல். ஆதரிச்சு வாக்களிச்ச கட்சி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக கட்சி. இதை சிறுபான்மையின மக்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டீங்க. இப்போ அவர் எந்த கூச்சமும் இல்லாம இஸ்லாமிய விழாவில் போய் கலந்துக்கிறார். ஆபத்து வரும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டு விட்டு அந்த குற்ற உணர்ச்சி இல்லாம இப்படி சிலர் இப்தார் விழாவில் கலந்துக்கிறாங்க. இஸ்லாமியர்களின் இன்ப துன்பங்களின் நட்பாக உரிமைகளுக்கான குரலாக திமுக தான் உள்ளது என்று இஃப்தார் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. காலம் காலமாக இஸ்லாமியர்களின் அரணாக பாதுகாவலனாக இருப்பது திமுக என்றும் பெருமிதம். தொகுதி மறுசீரமைப்பை 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைப்பதாக நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அறிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். தமிழக எம்பிக்களுடன் பிரதமரை சந்திக்க முடிவு செய்திருப்பதாகவும் சட்டப்பேரவையில் தகவல். நாடாளுமன்றத்தில் உறுதியளிக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்களின் எண்ணிக்கை 0, ஹிந்தி கற்பிக்க 86, சமஸ்கிருதம் கற்பிக்க 65 ஆசிரியர்கள். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு மக்களவையில் மத்திய அரசு பதில். ஜாமீனை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் பதில் அளிக்க செந்தில் பாலாஜிக்கு 10 நாட்கள் மட்டுமே அவகாசம். விசாரணைக்கு அமைக்கப்பட்ட அமர்வை செந்தில் பாலாஜி சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் காட்டம். ஜாமீன் கிடைப்பதற்காக பொய் சொல்லி உச்சநீதிமன்றத்தையே ஏமாற்றிய சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவியில் தொடர எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை. உடனடியாக அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். தமிழகம் வந்த அண்டை மாநில முதலமைச்சர்களுடன் நதிநீர் பிரச்சினை தொடர்பாக பேசாதது ஏன் என்று பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. நதிநீர் பிரச்சினைக்கு தமிழக அரசு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தல். காவிரி பிரச்சினையில் கர்நாடகாவுடன் பேசினால் அனைத்தும் கெட்டு போய்விடும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில். நான் ஒன்றை சொல்லுகிறேன். பேசினால் அத்தனை விவகாரம் கெட்டு போகும். பேசி பேசி பார்த்துதான் இனி பேசுவதாலே பயனில்லை என்ற முடிவெடுத்துதான் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம். உச்ச நீதிமன்றம் தான் நம்முடைய உரிமைக்கு பதிலளித்து சலுகை செய்திருக்கிறது. ஆகையினால்தான் இன்றைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும்
தமிழகத்தின் அனுமதியின்றி மேகதாதுவில் எந்த கொம்பனாலும் அணை கட்ட முடியாது. சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்த தொடர்ந்து முட்டுக்கட்டை போடுகிறது கேரளா. பேபி அணையை வலுப்படுத்தும் விவகாரத்தில் போதிய ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்று நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம். தேர்தல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் விதமாக ஆலோசனை. தேர்தல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பியூரிஃபிகேஷன் ஆஃப் வோட்டர்ஸ் லிஸ்ட் தேவை. திமுகவின் நீண்ட நாள் கோரிக்கையான இதனை தேர்தல் ஆணையம் நிறைவேற்ற வேண்டும் என்று RS பாரதி வலியுறுத்தல். பல தொகுதிகளில் இறந்தவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. குளறுபடிகள் ஏற்படாமல் இருக்க குரூப் 1 ரேஞ்ச் அதிகாரிகளை பூத் அளவில் நியமிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். லஞ்ச புகாரில் அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டது குறித்து விவாதிக்க கோரி புதுச்சேரி சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் அமளி. பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வலியுறுத்தி முழக்கம் எழுப்பியவர்களை குண்டுக்கட்டாக வெளியேற்றிய காவலர்கள். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள யூடியூபர் சவுக்கு சங்கரின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து மனித மலம் மற்றும் கழிவுநீரை கொட்டி சென்ற மர்ம கும்பல். வீட்டையும் அடித்து நொறுக்கி சூறையாடியதால் பரபரப்பு. யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை கண்டனம். ஆட்சியின் ஊழல் குறித்து பேசுபவர்களை அராஜக போக்குடன் அடக்க நினைப்பதாக குற்றச்சாட்டு. மத கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது சேலம் போலீசார் வழக்கு பதிவு. சமூக ஆர்வலர் அளித்த புகாரின் பேரில் H. ராஜா மீதும் நடவடிக்கை. கோவையில் கல்லூரி விடுதியில் சீனியர் மாணவரை தாக்கிய வழக்கில் 6 ஜூனியர் மாணவர்கள் கைது. 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் நடவடிக்கை. தென் மாவட்டங்களில் மாணவர்களுக்கிடையே நிகழும் சாதி ரீதியிலான மோதலுக்கு போதைப் பொருள் உட்கொள்வதே காரணம். நெல்லையில் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையாளரும் ஓய்வு பெற்ற நீதிபதியுமான தமிழ்வாணன் குற்றச்சாட்டு. நெல்லை பேட்டை ரயில் நிலையத்தில் பட்டியலின மாணவர் மீது கொடூர தாக்குதல். ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் திமுக பேரூராட்சி தலைவர் சர்ச்சை பேச்சு. 1.5 கோடி செலவு செய்து தலைவராகி உள்ளேன், சம்பாதிக்க வேண்டும் என்று பேசிய ஆடியோ வைரல். தருமபுரியில் தனியார் மருத்துவமனையின் தவறான சிகிச்சையால் கர்ப்பிணி வயிற்றில் இறந்த இரட்டை குழந்தை உயிரிழப்பு. தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம். கிருஷ்ணகிரியில் டிராக்டர் பின்னால் தனியார் பள்ளி வாகனம் மோதி கோர விபத்து. 5 வயது சிறுவன், பெண் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் காயமடைந்தோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. ஜார்க்கண்டில் இருந்து கடத்தி வரப்பட்ட 62 கிலோ கஞ்சா கோவை ரயில் நிலையத்தில் பறிமுதல். ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த 5 பெண்கள் உட்பட 6 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை.
திருச்சி விமான நிலையத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். கோலாலம்பூரில் இருந்து ஏர் ஏசியா விமானத்தில் கடத்தி வந்த நபரிடம் சுங்கத்துறையினர் விசாரணை. நெல்லை மாவட்டம் காவல் கிணறு அருகே 10க்கும் மேற்பட்டோரை கடித்த தெருநாய். தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை. சிதம்பரம் அருகே கடற்கரையில் பெரிய பந்து போன்ற மர்ம பொருள் ஒன்று ஒதுங்கியதால் மீனவர்கள் அச்சம். போலீசார், கடலோர காவல் படையினர் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு. மதுரையில் 1200 கிலோ சாயம் பூசப்பட்ட தர்பூசணி பழங்கள் அழிப்பு. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. மதுரை ஈச்சநேரி பகுதியில் தனிப்படை காவலர் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு. விசாரணையின் போது தாக்கியதாக ஒருவரை சுட்டுப்பிடித்த போலீசார். யுஜிசி வரைவு அறிக்கை RSS அமைப்பினர் பல்கலைக்கழகத்திற்குள் நுழைவதற்கு சாதகமாக இருப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கல்வி கட்டமைப்புக்குள் RSS சித்தாந்தம் மிகவும் ஆபத்தானது என்பதால் அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் பேச்சு. யுஜிசி வரைவு அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் அமைப்புகள் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு. டெல்லி ஜந்தர் மந்தரில் தடுப்புகளை தாண்டி போராடிய மாணவர் அமைப்பினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற கொலிஜியம் பரிந்துரை. வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்த காணொலி பேசு பொருளான நிலையில் இடமாற்றம். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாத ஊதியம் 1 லட்சத்தில் இருந்து 1,24,000 ரூபாயாக உயர்வு. நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளும் நாட்களுக்கான படியும் 2,500 ரூபாயாக அதிகரிப்பு. உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வார் அருகே சுங்கச்சாவடியில் தறிகெட்டு வந்த லாரி ஒன்று கார்கள் மீது மோதியதில் 2 பலி. விபத்து தொடர்பான பதைப்பூட்டும் சிசிடிவி காட்சி. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் அவுரங்கசீப் கல்லறை தொடர்பாக வெடித்த வன்முறையில் 40 பேர் படுகாயமடைந்த விவகாரம். வன்முறைக்கு காரணமான பாகிம் கான் என்பவரின் வீட்டை இடித்து அகற்றிய போலீசார். CSK உடன் மோதுவதற்காக சென்னை வந்தடைந்தது பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி. விராட் கோலி, கிருணால் பாண்டியா உள்ளிட்ட வீரர்களை கண்டதும் ரசிகர்கள் ஆரவாரம். வங்கதேச கிரிக்கெட் வீரர் தமீம் இக்பாலுக்கு திடீரென நெஞ்சுவலி. டாக்கா பிரீமியர் லீக் போட்டியில் விளையாடிக் கொண்டிருந்த போது மைதானத்திலேயே சரிந்ததால் பரபரப்பு. விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் GV பிரகாஷ், சைந்தவி மனு தாக்கல். விசாரணை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இருவரும் ஒரே காரில் புறப்பட்டு சென்றனர். சென்னையில் பெப்சி அலுவலகத்தின் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட நடிகை சோனா. ஸ்மோக் வெப் சீரிஸ் ஹார்ட் டிஸ்கை தனது மேலாளர் தர மறுத்து 8 லட்சம் ரூபாய் ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்து வர்த்தகம் நிறைவு. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டியும் உயர்ந்ததால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி.